மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல். இன்று பல பேர் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு பகுதிக்கு போகிறோம். அனைவரையுமே கேட்டபடி தான் இருப்பார்கள், ஐயா இதுக்குரிய சிகிச்சைகளை சொல்லித்தாருங்கள். எனவே அதை பற்றித்தான் இன்றையில இருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் உங்களுக்கு சொன்னது போல ஆண்களிலே ஒரு ஆணினுடைய வாழ்க்கை காலத்திலே அனைவருக்குமே ஏற்படுகின்ற ஒரு விடயம். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆணும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கின்றவராவது அவருக்கு ஒரு முறையாவது இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் அவருடைய பெண் துணையினோ அல்லது மனைவியினோட இருக்கின்ற போது ஏற்படாவிட்டால், அப்படி ஏற்படவில்லை என்று சொன்னால் நான் அவருடைய கருத்தை நம்ப மாட்டேன். அவர்தான் உலகத்திலே மிகப்பெரிய பொய்யனாக இருப்பார். எனவே ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு முறை என்றல்ல, ஏதாவது ஒரு முறையாவது அது ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் என்ற பிரச்சனைக்கு அவர் உட்பட்டிருப்பார். யோசிக்கொள்ளுங்கள், இது பிரச்சனையோ நோயோ அல்ல, ஒரு வசனத்துக்காக வேண்டி நான் அதை சொல்லுகிறேன். உதாரணமாக நான் முதலில் சொன்னேன், திருமணம் முடித்த புதிதிலே கன பேருக்கு இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதே நேரத்திலே பேசி திருமணங்கள், அதாவது ப்ரொப்போஸ்ட் மேரேஜ் என்று சொல்லுவோம், இந்த பேசி திருமணம் செய்கின்ற இடங்களிலே இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் என்பது மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே நேரத்திலே நான் சமூக பிரச்சனையை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்களும் இல்லை, எல்லாரும் ஆண் மக்கள் தான், ஆண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல பேர் இந்த ஃபர்ஸ்ட் நைட், அந்த ஹனிமூன் அந்த நாளிலே கூட, எனக்கு இரவிலே கூட, முதல் இரவிலே கூட எனக்கு தொலைபேசி எடுப்பார்கள், ஐயா எனக்கு பிரச்சனை வந்துவிட்டது. அதே நேரத்தில் எனக்கு மிகவும் ஒரு நெருங்கிய நண்பர், அவர் வைத்தியர், அவர் உண்மையாக எனக்கு தொடர்பு கொண்டு என்னை பேசினார். பேசி போட்டு தான் நான் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது சொன்னார், என்னை பேசி போட்டு தான் சொன்னேன். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு தடவையாவது கட்டாயமாக அவருக்கு இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் ஏற்பட்ட விந்து முந்துதல் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதற்குரிய சிகிச்சை முறைகள் என்ன? நான் யோசித்து பார்த்தேன்னா ABCDE என்று சொல்லுவோம். ஏ என்றால் என்ன? நான் ஒவ்வொன்றுக்கும் பிரபலமாக வருகிறேன். ஏ என்றால் abstinence from alcohol and cigarette smoking. abstinence from alcohol and cigarette smoking, அதாவது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இருப்பவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக மது குடிப்பவராகவோ அல்லது இந்த போதைப் பொருளையோ அல்லது சிகரெட்டையோ அல்லது வேறு பொருட்களையோ பாவிப்பவராக இருந்தால் உடனடியாக அவற்றை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும். முதலாவதாக ஏ, abstinence from alcohol and cigarette smoking, மிகவும் முக்கியமானது. ஆனால் சில பேர் அவற்றில் இருந்து விடுபடவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பலதரப்பட்ட சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே அதையும் பிறகு பார்க்கலாம். பி எனப்படுவது BMI, அதாவது பேசிக் மெட்டபாலிக் ரேட் அல்லது பேசிக் மெட்டபாலிக் இண்டெக்ஸ், அதாவது எங்களுடைய உடற்பருமனை. உங்களுக்கு தெரியும், இந்த BMI அல்லது BMR என்று சொல்லப்படுகின்ற போது ஒருவருடைய உயரத்துக்கு ஏற்றபடி அவருடைய உடற்பருமன். அது எவ்வாறு கணிப்பது என்றால், நீங்கள் உங்களுடைய பாரத்தை நிறையை கிலோகிராமிலே பார்த்து அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாரத்தை, அதாவது உங்களுடைய உடல் நிறையை கிலோகிராம் 24 அல்லது 85.1 கிலோ, அதை நீங்கள் என்னத்தால் பிரிக்க வேண்டும்? உங்களுடைய உயரத்தை நீங்கள் சென்டிமீட்டரிலே அளந்து அதை மீட்டராக்க வேண்டும். எனவே ஒருவருடைய பாரம் கீழே பிரிக்க வேண்டும். அவருடைய உயரத்தை 2 தரம், அதாவது உயரத்தினுடைய வர்க்கம். முதல் ஒருக்கா அந்த BM அந்த பாரத்தை உயரத்தால் பிரிக்க வேண்டும், அது மீட்டரில் போடப்பட வேண்டும். வருகின்ற விடையை திருப்பி ஒரு முறை அவருடைய உயரத்தினாலே அது மீட்டரில் இருக்க வேண்டும், பிரிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் BMI.
பேசிக் மெட்டபாலிக்ஸ் இண்டெக்ஸ் அல்லது பேசிக் மெட்டபாலிக் ரேட் அல்லது BMR என்றோம். இது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடும் என்றாலும் கூட சாதாரணமாக ஒருவருக்கு 24.9 வீதம் இருக்க வேண்டும். 24.9. இந்த 24.9 என்றால் 25 இருந்து தொடங்கினால் 25 இருந்து 29.9 நாங்கள் என்ன செய்வோம்? ஓவர் வெயிட் அல்லது நிறை கூடியவர்கள். 25 இருந்து 29.9 மட்டும் ஓவர் வெயிட் அல்லது நிறை கூடியவர்கள். அதே நேரத்தில் 30 இருந்து 32 மட்டும் அவர்கள் குண்டர்கள், ஒபீஸ், ரைட் என்று சொல்லுவோம். 32க்கு மேலே வருகின்ற அந்த விகிதத்தை நாங்கள் ஹெவியர் பீப்புள் என்று சொல்லுவோம். எனவே சாதாரணமாக இது அனைவருக்குமே போன்று உங்களுடைய இருதயத்தினுடைய சுவநலம் அல்லது உங்களுடைய ஸ்லாங்ஸினுடைய சுவாச பயிர்களுடைய சுவநலம், உடலில் சுவனம் எல்லாத்துக்குமே இந்த BMI நாங்கள் 24.9. எனவே இது இந்த BMI ஆனது இந்த ப்ரீமேச்சுவர் எஜாகுலேஷன், இந்த விந்து முந்துதலுக்குரிய தொடர்புடன் தொடர்புபட்டதாக இருக்கிறது. எனவே 24.9. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயல்பானவர்கள் நல்லாக சாப்பிட்டை குறைக்க வேண்டும். எனவே இதை நான் உண்மையாக சொல்ல முடியாது. நானே ஒரு BMI 30 தான் நானே இருக்கின்றேன். எனவே சாப்பாடு குறைப்பது என்பது மிகவும் பிரச்சனையான ஒரு விஷயம் என்றாலும் கூட மெயின்டைன் பண்ண வேண்டும். அவற்றை குறைப்பதற்காக என்ன செய்யலாம்? நீங்கள் இந்த பெவரேஜஸ், அதாவது என்ன சொல்லுவோம், இந்த குளிர்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அல்லது சுகர் ஆடட் ட்ரிங்க்ஸ் எல்லாவற்றையுமே நீங்கள் குறைத்து, மென்பானங்களோ மற்றவற்றை இயல்பான மட்டும் குறைத்து கொள்ளலாம். தேவையில்லாத நேரம் இந்த ஷார்ட் ஈட்ஸ் அல்லது என்ன சொல்லுவோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதுகளை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த பீட்சாவோ அல்லது அந்த பன் இந்த பன் எல்லாவற்றையுமே நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இரவிலே இயலுமானவர்கள் இந்த மரக்கறிகளையும் பழங்களையும் தங்களுடைய உணவிலே கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே பல பழங்கள் இருக்கின்றது, பல லிஸ்ட்டுகள் இருக்கின்றது. இவற்றினாலே பயன் ஏற்படுமா? இவற்றுக்குரிய ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது. சேவையை சொல்லுவார்கள் மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், டேட்ஸ், இவ்வாறு பல ஃபேமஸான பழங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே இயலுமானவர்கள் தங்களுடைய உணவிலே கார்போஹைட்ரேட் மாற்றத்துள்ள பொருட்களை குறைத்து பழங்கள் மரக்கறிகளை இயலுமான மட்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதுதான் B. C எனப்படுவது என்ன? கண்ட்ரோல் யுவர் BP, ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா எல்லாம் வருகிறது. அதாவது உங்களுக்கு இருக்கின்ற உயர் குருதி அமுக்கம், உங்களுக்கு இருக்கின்ற டயபெட்டிக், இரத்தத்தில் இருக்க சீனியினுடைய அளவு, 3ஆவது இரத்தத்தில் இருக்க கொழுப்பு அமிலங்கள், முக்கூட்டு அமிலங்கள், கொலஸ்ட்ராலின் அளவு எல்லாம் வேற ஒரு வருத்தம் இருக்குமாக அவற்றையெல்லாம் நீங்கள் கட்டாயமாக நியர் நார்மல் லெவல், ஒரு சாதாரண நிலையிலே நீங்கள் பேண வேண்டும். இன்றுதான் பார்த்தோம் ABCயை பற்றி பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சி மற்ற விடயங்களை பற்றி பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்க்காதவர்கள் கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த பெல் சைனை, மணி சைனை அமுழ்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவினை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.